வெல்கம் டு ஸ்டார் தமிழ் எக்ஸாம். இந்த வீடியோவில் எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோன்னா, நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் டைப்ரைட்டிங் எக்ஸாமுக்கான தமிழ் ஜூனியர் சீனியரை பற்றி தான் பார்க்க வரோம். கண்டிப்பாக ஸ்டார் தமிழ் எக்ஸாம் மூலமாக அனைவரும் பாஸ் பண்ணணும்னு நான் ஆல் தி பெஸ்ட்டை தெரிவிச்சுக்கிறேன். இப்போ தமிழில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் நமக்கு போகும், எந்த மாதிரி தவறுகளை செய்யக்கூடாது, எவ்வளோ மார்க் எடுத்தால் நம்ம தமிழாகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் ஜூனியர் ஆகட்டும் சீனியர் ஆகட்டும் நம்ம பாஸ் பண்ணுவோம். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ பேப்பரில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி மிஸ்டேக்ஸ் வருது, அதுக்கு எவ்வளோ மிஸ்டேக்ஸ் கொடுப்பாங்க, இந்த பேஜ் ஃபுல்லாகவே அப்படி இருக்குது, எனக்கு எவ்வளோ மார்க் பார்த்திங்கன்னா குறைப்பாங்க, அந்த தகவலை பார்க்கலாம். ஸ்டார் தமிழ் எக்ஸாம் மூலமாக நான் என் மனதார பார்த்திங்கன்னா நான் ஆல் தி பெஸ்ட் தெரிவிச்சுக்கிறேன். உங்களை மீது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், நான் பாஸ் பண்ணுவேன்ட்டு. ஓகேங்களா? இப்போ பார்த்திங்கன்னா இதில் என்னென்ன மார்க் பார்க்கலாம். ஜூனியர் இருந்தால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா 1 பாயிண்ட், ஓகேங்களா, 1.75, ஓகேங்களா, ஓகே மார்க் பார்த்திங்கன்னா குறைப்பாங்க. அதே பார்த்திங்கன்னா சீனியராக இருந்தாக்க பார்த்திங்கன்னா 1.20, ஓகேங்களா, 1.25 மார்க் 1.25 மார்க், ஓகேங்களா. இது இந்த மாதிரி தான் குறைப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட் டச் கொடுத்தா 4 மார்க்கு. ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த இதில் பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா 1 மார்க்கு. நீங்கள் 1.5 கூட வச்சு கூட பார்த்திங்கன்னா அடிக்கலாம், 2 வச்சு கூட அடிக்கலாம், அதுக்கெல்லாம் எந்த கிடையாது. ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு இது, ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணணும், ஓகேங்களா. இப்போ ஸ்பேஸ் விட்டாக்க பார்த்திங்கன்னா 1.5 மார்க்கு, ஓகேங்களா. கரெக்டாக இதுக்கு ஒரு டாட் கொடுக்கலாம், இது கொடுங்களா. அப்போது இங்கே பாருங்கள், மண்ணுலகம் தாழ்த்தப்படுவதற்கு மண்ணுலகம், இது பார்த்திங்கன்னா கீழே வந்திருக்கு. ஷிஃப்ட் பார்த்திங்கன்னா கரெக்டாக பிடிச்சி நீங்கள் அடிங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வார்த்தை தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்டுபிடிப்பாங்க. இப்போ நான் படித்து பார்க்குறேன், படிக்கும்போது எனக்கு தெரியும். வெற்றி பெறுவதற்கான சக்தி இயற்கையிலேயே நம்மிடம் அமைந்திருக்கிறது. அந்த இங்கே பாருங்கள், இதில் மிஸ்டேக்ஸ் பார்த்திங்கன்னா ஸ்பேஸ் போகுது. இந்த மிஸ்டேக்ஸ் மாதிரி இந்த பார்த்திங்கன்னா இந்த பேப்பரில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா ஒரே மார்க் தான் எடுப்பாங்க. நீங்கள் டபுள் சைடு நான் அடிக்கலான்னு கேட்டால் டபுள் சைடு அடித்தா கூட பார்த்திங்கன்னா எந்த தவறும் கிடையாது. ஆட் டச் கொடுத்தா 4 மார்க்கு. இந்த ஒரு லைனே விட்டுட்டாக்க பார்த்திங்கன்னா 12 மார்க்கு, ஓகேங்களா. அந்த லைனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு லைன் அடிப்போம் பார்த்திங்கன்னா அது மாதிரி விட்டா. இங்கே ஸ்பேஸ் பாருங்கள் அதிகமாக விட்டுருக்காங்க. இந்த மாதிரி ஸ்பேஸ் அதிகமாக விடக்கூடாது, அதுக்கு பார்த்திங்கன்னா 1 மார்க் போகும், ஓகேங்களா. கண்டிப்பாக நீங்கள் ஃபஸ்ட் பேப்பரில் 40, செகண்ட் பேப்பரில் பார்த்திங்கன்னா 50 எடுக்கணும். நீங்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக பார்த்திங்கன்னா டைப் பண்ணணும், ஓகேங்களா. இதை பார்த்திங்கன்னா இங்கே கரெக்டாக அடிச்சிருக்கீங்களா, 1.5 அந்த மாதிரி இருக்கும். சுருக்கம் கரெக்டாக அலைன்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு பேப்பர் கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். இந்த மாதிரி இதெல்லாம் தப்பு பண்ணாதீங்க. இவங்க டபுள் சைடு அடிச்சிருக்காங்க. பெறுநர், ஓகே, கண்டிப்பாக இங்கே பாருங்கள் அரசு செயலாளர், ஓகேங்களா, செயலாளர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அடிங்க. ஷிஃப்ட்டு பிடிச்சி கரெக்டாக அடிங்க, ஓகேங்களா. இங்கே 2 அடிச்சுட்டு 5 ஸ்பேஸு, ஓகேங்களா. ஆணை மேல்நிலை பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் உடற்கல்வி பயின்றோருக்கு, ஓகேங்களா, பயின்றுனர் கொடைக்கால MP8 பயிற்சி வகுப்பில் சேர்ந்து, ஓகேங்களா. இதெல்லாம் கரெக்டாக அடிங்க. 5 1 2 3 4 5 6 7 கரெக்டாக சென்டர் பாயிண்ட் அடிச்சிருக்கீங்களா, ஓகேங்களா. கரெக்டாக இந்த பக்கம் அதிகமாக போனால் கூட பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றி அடிங்க, ஓகேங்களா. கண்டிப்பாக இது எல்லாமே கரெக்டாக அடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம பேப்பர் நீட்னஸாக இருக்கணும். நீங்கள் ஆட் டச் கொடுக்கக்கூடாது. கண்டிப்பாக கரெக்டான முறையில் டைப் பண்ணுங்கள்.